நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்னைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா. என்னன்னா மலையாளம் சினிமா ஜூன் 1 ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. ரிலீஸே பண்ணக்கூடாது, படங்கள் எடுக்கக்கூடாது, படங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு. 90% 90% படங்கள் மலையாள சினிமாவில் நம்ம எல்லாம் பாராட்டுறோம். மலையாள சினிமா சூப்பர் டூப்பராக இருக்குன்னு. அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாம் இனிமேல் படம் எடுக்க வேணா, டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணா, அவ்வளோ பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சுட்டு இருக்கு. 90% படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுகிறாங்க. தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கெல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம். 93% படங்கள் தோல்வி அடையுது. 7% தான் கடந்த வருஷம் வெற்றி. அப்போது இவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க. பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன். எல்லா விதத்திலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து, அதுவும் பர்டிகுலராக புது நடிகர்கள் நடித்த புது தயாரிப்பாளர்கள் எடுக்கும் படங்கள், புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதில் ஒரு குவாலிட்டியான படமாக இருந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில் நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தா தான் இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும். இப்போ மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்கள் வந்து காலிலேருந்து குரூப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லா குரூப்பும் தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறோம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது. ஊடக நபர்கள் எல்லோரும் அதை கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்கள் அதில் இருக்கிற குறைகளும் சொல்லுங்கள், நிறைகளும் சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க. பட் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. எந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கம் யாரும் குரல் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும்? ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புது படங்கள் ஆரம்பிக்கிறதே கம்மியாயிடுச்சு. இப்போ அட் எ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 20-30 படங்கள் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் 7 படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போனது தான். ஆனால் அது ஒரு பெரிய படம் வரும்போது வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு 900 திரையரங்கில் இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா விடாமுயற்சி கிட்டத்தட்ட 25 கோடி மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போது அந்தளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு. ஆனால் அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவாக பார்க்குறாங்க. அந்த செலக்டிவாக எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க வச்சு தான் பார்ப்பாங்க. ஊடகங்கள் என்ன சொல்லுது, படத்தை பற்றி படம் ஃபஸ்ட்டு பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க, அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சு தான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க. அப்போது சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பி தான் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பேலன்ஸ்டாக சப்போர்ட்டிவாக பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்குது. பெரிய நடிகர் நடித்த படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது. எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு. இன்னைக்கு ஏன் கேரளா ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு 10 படம் தான் வெற்றி அடையுது. அவங்களுக்கும் 220 படம் வந்தது லாஸ்ட் இயர். அதில் 10 படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது, இவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, இவ்வளோ பேர் லாஸ் ஆயிட்டாங்க, அப்போ நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட்டை குறைக்கணும், எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க. இது இப்போ டிஸ்கஷனில் இங்கே நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு. எப்படி குறைக்க போகிறோம்? ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன். அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி இருக்கும்போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு, டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எப்படி பண்ணுறது? இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேறு வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம் சினிமா, ஹிந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்டில் தான் இருக்குது. ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு. என்ன பண்ண போகிறோம், எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போகிறோன்னு தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.